வயிற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம்போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியே கை தொழுகால் காலே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே அகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயிரும் பாங்கான பொன் பூநூல் அழகும் தானே தோன்றும் எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா ஓம் கணபதியே
குமரா ஆமோ உற்றார் தனக்கு ஒருவரும் இல்லை உமையால் தனக்கு மகனே ஆமோ முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேச என் மனதுள் நின்று ஆமோ விஸ்தாரமாக புள்ளி மயில் மீது ஏறி வர வேண்டும் எனதருகே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து ஆமோ தண்டஹாரிணியம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி ஆமோ அண்டல் ராவணன் மாட்ட கோதண்டம் கையில ஏந்தும் ஆமோ பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் கமலம் போற்றி போற்றி சிவாரிவோம் நமச்சிவாய வேத விநாயக நாயகா
முக்கண்ணர் பரமேஸ்வரன முந்திய குரு நமக்கு முக்கண்ணர் பரமேஸ்வரன ஓம்காரநாதத்துள் நாதமாய் வந்துதித்த ஆமோ நமச்சிவாயும் என்னும் மூலப்பொருளை ஆமோ கடைவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே
அரக்கர் அரக்கர்களை கருவர் ஹரிராம ரகுராம அன்னை சீதா மணவாள் அடியாளுக்கு அருள் புரிவார் சீதையோட மணவாள் ஸ்ரீராம சந்தி பெருமைக்கு நீ அருள் புரிவார் கோசலைய திருமகள் கோசலைய கோதண்டனே ரகுராம மஞ்சன முகமலகி மாதவான மாரியம்மா பதலைக்கு நீ அருள் புரிவாய் கண் கொடுத்த காளியம்மா கதைக்கருள வேண்டும் அம்மா முப்புறத்தை ஆண்டவளே மூன்று முகம் கொண்டவளே முக்கண்ணி முப்புடாதே முன்னால் வந்து அருள் புரிவாய் என் தாயி நாகம்மா எனக்கருள வேண்டும் அம்மா என் தாயி வடக்கு தீயா திருமிக்கு நீ அருள் புரிவாய் அடிவாரத்து கருப்பசாமி கருப்பசாமி அடியாளுக்கு அருள் புரிவாய் அடியாளுக்கு கொலை தெய்வம் பகவதியோ ஐயனுக்கு மெய்யனாக அவதரித்த தெய்வம் தானே வெட்டல் முடிய சாஸ்தாவே சாசா வினை தீர்க்க வேண்டும் ஐயா வினை தீர்க்க வேண்டும் ஐயா பாடறிவேன் படிப்பறிவேன் ஆடறிவேன் படிப்பறிவேன் ஆட்டிலுள்ள வகையறிவேன் பாடறிய நாளை தன்னு படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிவேன் எழுத்தறிவேன் ஏட்டிலுள்ள வகையறிவேன் ஏடறிய நாளையில எழுத வைத்தார் என் குருவோ வெள்ளைசை அறியாத நாளையில
விட 100 கொட்டு ஆறு விட 100 கொட்டு எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயோ சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே என்ன பெற்றெடுத்த தாய்மார்களே வருங்கால இளைஞர்களே வாலிப இளம் சிங்கங்களே இந்த திருமலக்கோவில் அடிவாரத்தில் கருப்பசாமி வாசலில உங்கள் பிள்ளையாகிய அருணா நான் பாட வந்திருக்கிறேன். ஒருவர் போல் ஒருவரால் பாட முடியாதல்லவா? ஒருத்தரை போல ஒருத்தர் இல்ல, அதே மாதிரி ஒருத்தரை போல ஒருத்தர் பாட முடியாது. நான் பாடுகின்ற கதையினிலே முன்சோல் பின்னால் வந்திட்டாலும் பின்சோல் முன்னால் வந்திட்டாலும் நான் தெரிந்தும் பாடலாம், கதையை தெரியாமலும் பாடலாம். எங்கள் ஆட்கள் அடிதாளங்களில் ஏதேனும் குற்றம் குறை இருந்திட்டாலும் எங்கள் ஆட்களிலே ஒரு குற்றங்கள், எங்க அடிதாளங்களிலே ஒரு குற்றம் குறைகள் இருந்திட்டாலும் உங்கள் வீட்டு குழந்தை தவறு செய்தால் எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போல் எங்கள் ஆதரிக்க வரும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். அடுத்து வருவது அருணாவின் வில்லிசை முழக்கம். பாதிமதி மான்மழுகும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனமுறிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாக அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் ஏந்த அதாவது சாஸ்தாங்கதை ஏன் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? என்ன காரணம்? கோடான கோடி கதை இருக்கு உலகத்துல, அதானே முதலா சாஸ்தாங்கரை ஏமா பாட சொல்றாங்க. இந்த உலகத்திலே கலி உலகமாக பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் மட்டும்தான். ஆமா, நம்ம ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளை. நம்ம எல்லாம் அம்மைக்கும் அப்பனுக்கும் பிறந்த பிள்ளைங்க நம்ம. ஆனா அந்த தர்மனையான சாஸ்தா ஐயனார் ஒருவர் மட்டும்தான். எப்படி பிறந்தாரு? அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக அப்பனுக்கு அப்பனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. ஆமா, அப்பேற்பட்ட தர்மனையான சாஸ்தா வந்து பிறந்தாதான் சகல தெய்வங்களும் இந்த ஆலயத்திற்கு வரும். ஆகையினால சாஸ்தாங்கதை நாங்க சுருக்கமாக பாட போகிறோம். சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரம் தான். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதன பங்குனி மாதம் புதன பவர்ணம பஞ்சமி கடகலக்கணத்து இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாக பிறந்தார் கையில்
சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமணியான சாஸ்தாவாக வந்து பிறந்தாரே. வாசலில் ஆண்டவனாகிய சாஸ்தாதி சிவபெருமானோடு
இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம்? ஆகாயத்தில் சூரியன், ஏனோ அன்பு குளிர் சந்திரன், ஏனோ ஆகாய வாணியோடு, ஆகாய வாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தா. கொலுவிருக்கும் நாளையில கைலாச வாசலில கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாராம். ஊர்வசியா வருவாளாம், உல்லாசமா பாடுவாளாம். தேனகியா வருவாளாம், திருநங்கமும் போடுவாளாம். சரஸ்வதியும் வருவாளாம், சங்கீதமும் பாடுவாளாம். சங்கீதமும் பாடுவாளாம். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமா ஆண்டவனாகிய சாஸ்தாதி சிவபெருமான் சரி 14 லோகத்தையும் இறைவன் படைத்து வடைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்து ஆமா 7 சந்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் படைத்து சரி கல்லுக்குள் இருக்கும் தேரையும் ஆமா கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் ஆமா முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியும் ஆண்டவன் படைத்து சரி ஓரறிவு முதல் 6 அறிவு வரை நம்மளை போன்ற மானிட மனுக்களையும் ஆண்டவன் படைத்தார். மாநில மனுக்களை படைத்தாரு. ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆமா, ஆண் என்றும் ஆண்களையும் சக்தி வடிவத்தில பெண் என்றும் இப்படி தாய்ப்பலங்களையும் படைத்து படைத்து முக்கியமாகவே ஒரு உலகத்தை படைத்தார். அது என்ன உலகமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு, நாடு பொழிந்த கன்றல் வீசும் நாடு, நாடு மாதம் 3 மலைபொழி, ஐயோ வருடம் 3 பூவிலை, ஐயோ இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, நாடு இஞ்சி மஞ்சள் புகழ் நாடு திருவாச்சி மலர் நாடு. மான்கள் என்று விளையாடும், விளையாடும் மயில் தோகை விரித்தாடும், விரிந்தாடும் தேனிருந்து தேன் சொரியும், தியாஞ்சோரியும் தென்றல் வீசி கனி சொரியும், கணிஜோரியும் அத்திப்பழ பூ சொரியும், யோ அத்திப்பழ பூ பூச்சோரியும் அயோத்தி பட்டணத்து மாடு கட்ட
ஆமா அயோத்திமா நகரத்திலே 7 கடலால் சூழப்பட்ட கண் சிவப்புற்று ஓங்கும் சரி கோசலை நாடாகிய கோசலாபுரி என்று அழைக்கப்பட்ட ஆமா அயோத்தியாபுரியில தசரத மன்னன் வாழ்ந்து வருகிறார். ஆமா தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வருகிறார். தசரத மன்னனுக்கு மனைவிமார்கள் 3 பேர். குடுத்து வச்ச மாராசம்ல போறாமே இருக்கு. அவருக்கு 3 மனைவில உங்களுக்கு ஏன் போறாமே இருக்கு? ஒண்ணு கூட வடி வச்சில. அப்படி தசரத மன்னன் மனைவிமார்கள் 3 பேரோடு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறார். சரி மன்னன் 1 2 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்ல. அதானே அப்படி அவங்களுக்கு தான். அப்படி வாழ்ந்து வரும் நாளையில தசரத மன்னனுக்கு தலைமகனாக பிறந்த மைந்தர்கள் 4 பேர். 3 மனைவி, 4 மைந்தர்கள். ராமபூமான், பரதாழ்வர், சத்துருக்கர், லட்சுமணன். சரி அப்படி அண்ணன் தம்பி 4 பேரும் 4 மைந்தர்களும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அயோத்தி மாவட்டணத்து அயோத்தி மாவட்டணத்து ஹரிராம சந்திரரும் அன்னை சீதா பெண்ணவளும் அன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா அன்னவனும் தேவியுமா கூடி மெல்ல வாழ்ந்து வாரா பூவும் நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா ஜனக மன்னன் தன் சொந்த மகளாகிய சரி சீதாதேவியை ஸ்ரீ ராமபூமானுக்கு ஆமா சிவதனேசு வில் விளைத்து சீதையை திருப்பூட்டி வைத்தார். சரி ஊர்மலை என்பவளை லட்சுமணனுக்கு கட்டி கொடுத்தார். சுருத கிருத்தி என்பவளை சத்துருக்கருக்கு கட்டி கொடுத்தார். பரதனுக்கு மாண்டவி பெண்ணை ஜனக மன்னன் தம்பி மக்களை கட்டி கொடுத்தார். ஒரு வேளையில வந்து 4 கல்யாணம் முகூர்த்தத்துல நம்ம கல்யாணத்துல எவ்வளவு மிச்சம்? அம்மா கண்டிப்பா ஒரு கல்யாணம் நடத்தணும்னா நம்மளுக்கு வந்து ரூபா என்ன ஆகுது? ஒரு வீட்டை விட்டா ஒரு கல்யாணம் நடத்த முடியுது. இது வந்து ஒரே மேடையில 4 கல்யாணம், ஒரே மணமேடையில ஒரு முகூர்த்தத்துல. ஆமா அப்ப செலவு மிச்சம். ஒரே குடும்பத்துல 4 பொண்ணு எடுத்திருக்காங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல எடுக்க முடியுமா? எப்படிப்பா முடியும்? இப்ப கிடைக்க மாட்டேங்குது, ஒண்ணே கிடைக்க மாட்டேங்குது. நாங்க ஊரா சேர்ந்து ஒண்ணுமே கிடைக்கல. அப்படி அண்ணன் தம்பி 4 பேரும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அண்ணன் தம்பி அவங்கள மாதிரி இருக்கணுமா? உங்க சித்தப்பா பெரியப்பா எப்படி இருக்காவா அதே மாதிரி 4 மைந்தர்கள் அண்ணன் தம்பி ஒண்ணு சொன்னதை ஒண்ணு கேட்கணும் இருக்காங்க. அப்படி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அவர் மனைவிமார்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார். சரி முதல்ல மனைவிமார்கள் ஒற்றுமையா இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஆமா மனைவி ஒற்றுமையா இருந்தாதான் அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்க முடியும். அதான் உண்மை. அப்படி அயோத்தி மாவட்டணத்து ஹரிராம சந்திரரும் அயோத்தி நகரத்திலே மக்களொரு வெளியாக ராமனொரு பைரா ஆறிலொரு கடமை வாங்கி அசையாத மணிகள் அனுநிதி தவறிடாமல்
யாவேடியா ஆயிரம் மந்திரியா மந்திரியா 64 தலையாரியா தலையாரியா மந்திரியா பிரதானியா பிரதானியா மற்றுமுள்ள சைனிகளா சைனிகளா இந்த நல்ல பெருமையோடு 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 சிறப்பாக வாழ்ந்து வாரா வாழ்ந்து வார சிறப்பாக வாழ்ந்து வாரா வாழ்ந்து வார மக்கள் இல்லாமல் மன்னன் கிடையாது கிடையாது இல்லவா மன்னனை மக்களை வச்சுதானமா மன்னன் அண்ணன் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டின்னு சொன்னா அந்த ஆறில் ஒரு கடமைனா என்ன அந்த அசையாத மணினா என்னம்மா ஹரிராம சந்திரபூமான் சரி தன் இடத்தை ஏழை மக்களுக்கு விட்டு கொடுத்து கொடுத்து அதுல விவசாயம் செய்ய சொல்லி ஆமா அதுல 6 கோட்டா நெல் விளைந்தால் 5 கோட்டா நெல்லை பாடுபட்டவர்களுக்கு கொடுத்து விட்டு சம்சாரிக்கு 1 கோட்டா நெல்லை மட்டும் தனக்கு வைத்துக் கொள்வார் ஒரு கோட்டு நெல் மட்டும் அந்த நிலச்சுவானுக்கு அந்த 1 கோட்டா நெல்லையும் பாதிய தர்மம் கொடுப்பார் அதுலயும் அப்பேற்பட்ட ஹரிராம சந்திரர் அயோத்தி மாவட்டணத்து பட்டணத்தில் அயோத்தி மாவட்டணத்து பட்டணத்தில் ஹரிராம சந்திரரும் சந்திரரும் அரசு செய்து வாராரே வருகிறாரே அரசு செய்து வாரபோது வரபோது நாள தினமதில தேவதைகள் தன்னுடைய அரண்மனைக்கு அரண்மனைக்கு தலையாரிய வரவழைத்து வரவழைத்து அருமையா தலையாரியே அருமையா தலையாரியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு ஆயிரம் மந்திரி 64 தலையாரி ஆமா மந்திரி பிரதானி சேனாதி படைகளோடு ராமன் வாழும்போது தலையாரி தன் அரண்மனைக்கு வரவழைத்தார் ஆமா ஐயா தலையாரிமார்களே என்ன மன்னா இன்று இரவு நீங்கள் நகர் சோதனைக்கு சென்று வர வேண்டும் நகர சோதனைக்கு ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போனோம் நகர் சோதனைக்கு போகும்போது கண்டதை கண்டபடி உள்ளதை உள்ளபடி ஆமா என்னிடம் ஒளியாமல் சொல்லணும் வரவே உள்ளதை உள்ளபடி ஒழிக்காம வந்து மன்னங்கிட்ட சொல்லணும் அப்படி என்னிடம் மறத்தீரானா உங்களுக்கு ரமத்ரோகம் பிடிக்கும் என்று ராம துரோகம் பிடிக்கும் உங்களுக்கு என் யாரையும் மறைக்க கூடாது ராமத்ரோகம் பிடிக்கும் என்று தலையாரிமார்களை ராமபூமான் வழி அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்தார் உடனே தலையாரிமார்களும் என்னம்மா நகர் சோதனை செய்வதற்கு செய்வதற்கு அயோத்தியாபுரியில வடகிழக்கு ஈசானி மூலைக்கு வருகிறார்கள் வருகிறார்கள் ஈசான மூலைன்னா அதுதான் ராமாபுரி பட்டணம் ராமபுரி பட்டணம் ராமாபுரி பட்டணம்னு சொன்னா என்னம்மா ராமரை தலையில அடிச்சு கூப்பிட்டமான இருக்கும் ஆமா பரவி அதனால எப்படி கூப்பிட்டு என்ன பேரு ராமாபுரி பட்டணத்தை ரோமாபுரி பட்டணம் என்று அழைத்தார்கள் ரோமாபுரி பட்டணத்து பட்டணத்தில் ரோமாபுரி பட்டணத்து பட்டணத்தில் தலையாரி வாராரே வராரே நகர் சோதனை செய்வதற்கு செய்வதற்கு நலமுடனே வாராரே வராரே ரசகரோட குலமதியில குளமதியில நீதியோடு வாழ்ந்தவர்கள் வந்தவார்கள் ஆடவண்ணார் என்பவர் யாரோ ஆடவண்ணார்
பட்டணத்துல மாடவண்ணாருக்கும் மாடி பிள்ளைக்கும் அழுக்கடுக்கு 1000 பேர் செலவு செய்ய 1000 பேர் வெள்ளை கொடுக்க உவர்மன் எடுக்க இப்ப ஏற்பட்ட வசதி வாய்ப்பு இருக்கு அந்த மாடவண்ணாருக்கும் மாடி பிள்ளைக்கும். சொத்திருக்கு சுகம் இருக்கு, சொத்திருக்கு சுகம் இருக்கு, சுகம் இருக்கு, கண் இருக்கு, மனை இருக்கு, மனை இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, பொருள் இருக்கு, அத்தனையும் இருந்திட்டாலும் செக்களவு பொண்ணு இருந்தோம் பொண்ணு இருந்தோம் செதிக்கு ஒண்ண காணாது, காணாது, அரையளவு பொண்ணு இருந்தோம் பொண்ணு இருந்தோம் அள்ளி ஒண்ண காணாது, காணாது, பொருள் இருந்திட்டாலும் இருந்துட்டாலும் இருந்து ஒண்ண காணாது, காணாது, இருந்து ஒண்ண காணாது. காணாது. செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உன காணாது, அரையளவு பொண்ணு இருந்தா அள்ளி உன காணாது. எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் சைடு பிசினஸ் ஒண்ணு வேணும்ல. ஆமா ஆமா கண்டிப்பா அப்படி அதானே வரவே ஆமா அதானே சுத்தணும் அப்படி மாடவண்ணாரு மாடி பிள்ளைக்கும் பிறந்த பாலகன் தான் ரசகமுத்து பாலகன். அந்த ரசகமுத்து பாலகனை தாயாரும் தந்தையாரும் சீரும் சிறப்புமாக நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வருகிறார். வளர்த்து வரும் நாளையில 21 வயசாச்சு. வரவே என்ன என்ன வயசு எப்படி வயசு வரவே ஆமா அப்படி 21 வயசு வந்தா பெத்தவளை கையில பிடிக்க முடியுமா? அப்ப பார்த்தால் மாடி பிள்ளை நம் மகனுக்கு 21 வயசாச்சு என்று கல்யாணம் முடிக்க வேணும், கல்யாணம் முடிக்க வேணும், கண்குளிர பார்க்க வேணும், திருமணத்தை முடிக்க வேணும், திருப்பூட்டி பார்க்க வேணும், மாடவண்ணார் இடமதிலே மாடி பிள்ளை சொன்ன போது என் மனைவி மாடி என் மனைவி மாடி பிள்ளை ஆமா, என்னுடைய வாதையாளே அம்மா ஏன் மாடி பிள்ளை என்ன மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுதியே, பொண்ணு எங்கேயும் பார்த்து வச்சிருக்கியா? அதானே அதானே பொண்ணு எங்க இருக்கு சொல்லு ஏன் எங்க இருக்கு என் அப்பா உன் அண்ணன் மாவா வந்து ஒன்னே மாதிரி தானே இருப்பா உன் கலர்ல தான் இருப்பாங்க அதானே அப்படியா அப்படியா சரி நம்ம உடனே குடும்பத்தை பிரிச்சிருவாங்க ஆமா சரி அடுத்தவளை கட்டிட்டு வந்தா ஆசைப்பாசம் இருக்காதுல்ல? இருக்காது இருக்காது கையில நெய் இருக்கும்போது வெண்ணைக்கு ஏன் அலையுது என்று மாடி பிள்ளை பெண்ணானவள் மாடவண்ணார் இடமதிலே சொன்னாள்.
உடனே உற்றார் பெற்றார் உறவினர் எல்லோரும் ஒன்று கூடி நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து அந்த மயிலம்பூ பெண்ணுக்கும் ரசகமுத்துக்கும் எப்படி மனம் முடிக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் எப்படி மனம் முடிக்கிறார்கள் தெரியுமா? எப்படி? சாமி ஆரோகரா அரோ என்று அரணை என்று அணிந்தானே ஏமாங்கடியா ஏ அரேனை என்று சிவனை நல்ல சிவனை என்று சிவனை என்று மாங்கல்யம் சூடுவார சிவனே என்று அப்படி மாடவனாரும் மாடிப்பிள்ளையும் ரசகமுத்துக்கும் மகிழம்பூ பெண்ணானவளுக்கும் திருமணத்தை முடித்து வைத்தார்கள். புத்தியா புத்தியா அவ்வளவு ஸ்பீடு கண்டிப்பா உடனே முடிச்சிடணும். அப்ப பார்த்தால் மாடிப்பிள்ளை நம் மகன் நம்மளோடு இருந்தா தனி பொறுப்பு இருக்காது. அத தனியா வைக்கணும். ஒரு 2-3 மாசத்துல வந்து இந்த மவனையும் மருமகளையும் தனியா வச்சிரணும். ஆமா அப்பதான் பொறுப்பா இருப்பான். தனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா தான் தனி அக்கறை வரும் வச்சிரணும் என்று மாடிப்பிள்ளை பெண்ணானவள் ரசகமுத்தையும் மகிழம்பூ பெண்ணானவளையும் தனி குடுத்தன வைத்தாள். அப்ப ஒரு நாள தினமதியில ரசகுல மக்கள் எல்லாம் பொதி போட்டு சலவை செய்வதற்கு மனைவி மக்களோடு போனாங்க. அப்ப பார்த்தான் ரசகமுத்து. அப்ப பார்த்தான் ரசகமுத்து, எம்மா ஏ மாடிப்பிள்ளை அதுக்கப்புறம் அதானே உனக்கு இதே ஜாலிதான் அவளுக்கு. உனக்கு வேற வேலை இல்ல. அதான் உனக்கு வேற வேலை இல்ல. ஆமா எனக்கு வேலை இருக்கு. இருக்கு. நீ வேணா எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வா அப்படி பாரு. அப்ப பார்த்தான் ரசகமுத்து, எம்மா ஏ மகிழம்பூவு என் சொந்த பந்தம் எல்லாம் சலவை செய்ய போறாங்க. எல்லாரும் சலவை செய்ய போகும்போது நான் வீட்டுல இருந்தா அது எனக்கு இழப்பம் தானே. அதனால என் மகிழம்பூவு கட்டிச்சோறு கட்டடியோ கட்டடியோ கட்டிச்சோறு கட்டடியோ கட்டடியோ என் மனைவி மகிழம்பூவு மகிழம்பூவே கட்டிச்சோறு கட்டடியோ கட்டடியோ சலவை செய்ய போகணுமே போகணுமே ரசகமுத்து சொன்னபோது நீதியுள்ள மகிழம்பூவு மகிழம்பூவு அத்தானே மச்சானே அத்தானே அத்தானே மச்சானே மச்சானே என்னுடைய வார்த்தைகளோ வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தைகளோ வார்த்தைகளும் அப்ப பார்த்தால் மகிழம்பூ கல்யாணம் முடிந்து 1 மாசம் கூட ஆகலையே, சலவை செய்ய போகணும்னு சொல்லுதீங்களே. இன்னைக்கு நான் வீட்டுல சோறு கூட பொங்கல, நம்ம வீட்டுல பழைய சோறு தானே இருக்கு. பழைய சோறு உங்களுக்கு ஒத்துக்கிடாதுல. அதனால நீங்க சலவை செய்ய போங்க. நம்ம அத்தை வெள்ளாளர் வீதியில எனக்கு 1000 வீடு சலவை செய்ய கொடுத்திருக்காங்க. நீங்க போங்க, நான் சலவை செய்ய சாப்பாடு வாங்கிட்டு விரத சாதம் வாங்கிட்டு கரைக்கு வாரேன்
என்று ரசகமுத்தை மகிழம்பூ பெண்ணானவள் வழி அனுப்பி வைத்தாள். ஆமா. உடனே மகிழம்பூ பெண்ணானவள் எங்கு வருகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி? வெளுத்த வெள்ளை தோளில் போட்டு தோளில் போட்டு வெளுத்த வெள்ளை தோளில் போட்டு தோளில் போட்டு விரத வாங்க வாராளே வாராரே அன்ன பெட்டி கையில எடுத்து அடிக்கி நடை நடந்து வழி நடந்து கைகள் வீசி கைய வீசி நடை நடந்து வழி நடந்து சிங்கார கைகள் வீசி கைகள் வீசி வெள்ளாளர் வீதிக்குத்தான் வீட்டுக்குத்தான் வீதிக்குத்தான் விரத வாங்க வாராளே வாராரே விரத வாங்க வாராளே வாராரே வெள்ளாளர் வீதிக்கு வருகிறார் மகிழம்பூ பெண்ணு. ஆமா. வெள்ளாளர் வீதியில நின்னு கொண்டு சரி. அத்தா ஏன் ஆச்சியாரே உங்க பிள்ளை வந்திருக்கேன் சோறு கொடுங்கண்ணா. ஆமா சோறு தான் கொடுங்க. இரு அன்னைக்கு சுக்கிரவார வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் விரதம் நாங்க. நைனார் பண்ண குளிக்க போயிருக்காவும். ஆத்துக்கு போயிருக்காவா? குளிச்சிட்டு வரட்டும். ஆமா அவனால அழைக்கிறதே நல்ல நேரம் ஆகும். அதுக்கப்புறம் உனக்கு தாரமா நின்னு வாங்கிட்டு போ. நில்லு நில்லு. இல்லைன்னா மேல வீட்டுக்கு போயிட்டு வா. ஆமா. நின்னு நைனார் குளிச்சிட்டு வந்தோடனே சரி. எங்களோட இருந்து சாப்பிட்டு விரத சாதம் வாங்கிட்டு போ என்று சொன்னார்கள். ஆமா. மகிழம்பூ பெண்ணானவளை பார்த்து பார்த்து வெள்ளாளர்கள் பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுறாங்க? பேச்சு விட்டா மழை விட மாட்டுக்கு, ஆ, மழை விட்டா பேச்சு விட மாட்டுக்கு. வேற பேச்சு அதுவும் மலைக்கு பெண்கள்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க. சோத்துல அடுப்புல சோறு வச்சுக்க கூட ஏத்துருவாங்க. என்னம்மா? அடுப்புல சோறு வச்சுக்க கூட ஏத்துருவாங்க. அறுப்புல சோறா? சாயந்தரம் போல நான் வீட்டுக்கு போறேன் இப்படித்தான். நாளைக்கு சரியான மழை. சரி. நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு நனைஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரி வீட்டுல இல்ல. ஏன் என்ன எங்க போனா? பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். பத்தியா பத்தியா என் பையன் உட்கார்ந்து வாசல்ல அழுதுகிட்டு இருக்கான். ஏன் என்ன என்ன? இதுல அம்மாவை எங்கன்னு கேட்டேன். படம் பார்க்க போயிருக்கா? பக்கத்து வீட்டுல போய் நாடகம் பார்க்க போயிருக்காப்பா அப்படின்னா. சரி. உள்ள அழுதுகிட்டு இருக்கு. அவளுக்கு நாடகம் 4 பேர் சேர்ந்து பார்த்தா நல்லா இருக்குமா பரவு நாடகம். அவன் எல்லாம் போரடிக்கும். அப்ப கேட்டேன் எந்த வீட்டுல இருக்கான்னு. ஆனா அந்த வீட்டுல லட்சுமண வீட்டுல இருக்கான்னா. விறுவிறுன்னு போறேன். சரி. குடும்பிய பிடிச்சிக்கிட்டு 2 குடுப்பு. அதான் காக்க இங்க நீங்க எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த 3 பேர் சேர்ந்து இருந்து நாடகம் பார்க்க பாத்தீங்களா? ஆமா. அவன் என்ன சொல்லணும்? அவன் என்ன சொல்லணும்? கூட இருந்து தானே நாடகம் பார்க்க. ஆமா. அவன் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஏப்பா அடிக்காத. அதால வீட்டுல போய் கூட்டிட்டு போய் அடி. அடி. அப்படி சொல்ல வேண்டியது. கதவை அடைச்சிக்கிட்டு அடி. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? 3 பேரும் எடுத்துக்கிட்டு போ டிவியை மறைக்காம. அதான் காக்க புத்தியா புத்தியா. எப்படி? அதான் டிவியை மறைக்காம எடுத்துக்கிட்டு போ. முக்கியமான கட்டம் வாடுது. எப்படி அப்போ? அவளுக்கு கூட போய் டிவி பார்த்தா உருப்படுவாளா? ஆமா. அப்படி நடக்குமா நாட்டுல? உங்களை எல்லாம் அப்படி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. அப்ப பார்த்தால் மகிழம்பூ பெண்ணானவள். சரி. மணி 5 ஆறிமான ஆச்சு. ஆச்சி. உடனே ஓட்டமும் பெருநடையும் ஓட்டமும் பெருநடையும் ஓடி வாரா மகிழம்பூவு. மகிழம்பூவு ஐயையோ என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? ஆளன் என்ன பேசுவாரு? யசோதாரே அடிப்பாரோ மிதிப்பாரோ? மிதிப்பாரோ அவமானமா பேசுவாரோ? யசுவாரோ பதறி கால் பதறி கல்பதரி அரண்மனைக்கு வாராளே வாராரே அரண்மனைக்கு வாரே வாராளே. வாராரே மகிழம்பூ பெண்ணானவள் அரண்மனைக்கு வந்து பார்க்கா. ஆமா. அடைத்த கதவு திறக்கல. ஏப்பா அடைச்ச கதவை திறக்காம கிடக்கு. அப்ப நம்ம அத்தா இன்னும் வரல என்று ஆமா. ஆத்துக்கரைக்கு வாரா. சரி. ஆத்துக்கரையில நின்று கொண்டு மகிழம்பூ பெண்ணானவள் என்ன செய்தா? அத்தானோ அத்தான் என்று அத்தான் என்று அத்தானோ அத்தான் என்று அத்தான் என்று ஐயையோ
சத்தம் போட்ட அவளுடைய சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு கோபம் கொண்ட ரசகமுத்து முத்து ஏடி ஏடி மகிழம்பூவு ஏ மகிழம்பூவே எங்க போன இதுவரைக்கும் காலையில போனவளே போனவளே காலை வர சோழி என்ன ஒலி என்ன செஞ்சு வாங்க போனவளே போனவேளே கால நேரம் ஆனதென்ன ஆனதென்ன விரதம் வாங்க போனவளே போனவேளே வெகு நேரம் ஆனதென்ன ஆனதென்ன வெகு நேரம் ஆனதென்ன ஆனதென்ன எம்மா ஏன் மகிழம்பூவு என்னத்தான் காலையில சோறு வாங்க போனா மாலை வர சோழி என்ன உனக்கு எங்க அங்க போன இடத்துல 10 ஒரு வீடு முந்துது ஒரு வீடு பிந்துது விந்தது அடமழையோ ஊத்துது ஆ. என்ன செய்ய அதானே. தந்தா தானே வாங்கிட்டு வர முடியும் போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு நம்ம லேட் ஆயிடுது நீங்க பசி முறுக்க மாட்டேன்னு